லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பா, நீங்க ஒன்றும் பேசாதீங்க. காசை கொடுத்துட்டு வண்டியை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ஏய், சாரியை கொடுறா. ஐயோ, அதெல்லாம் கொடுக்க முடியாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, போங்க. ஏய், சாதியை கொடுறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்க. வேணாம், சொல்றது கேள்வி வேணாம். ஐயோ, கொடுக்க வேண்டிய 30,000 ரூபாய் வட்டி பணத்துக்கு பதிலா இந்த வண்டியை எரிக்க வேண்டியதா போயிடுச்சு. அடுத்த மாசம் வட்டி வரல, எதை எரிப்பேன்னு எனக்கே தெரியாது. டேய், கோயில் கான்ட்ராக்ட் வேலை எடுத்து தெரியும்ல, ஒழுங்கா நேரத்துக்கு வர தேவையில்லையா? சாயங்காலம் தேர் இழுக்க போறாங்கடா. இப்பவே வேற இருட்டுற மாதிரி இருக்கு. டியூப் லைட் கட்டணும், சீரியல் லைட் கட்டணும், ஸ்பீக்கர் கட்டணும். நான் ஒண்டி அப்புறம் எல்லா வேலையும் செய்வேன். இதுல அட்வான்ஸ் வர வாங்கிட்டு போயிருக்க. நீ எங்கேயாச்சும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வந்து சேர்ற, இல்ல வேலைன்னு என் மூஞ்சி முன்னாடி வந்து நிக்காத, புரியுதா? ஏன்பா, எதுக்கு இவ்வளோ கோவமா இருக்க? எல்லாரும் கோயிலுக்கு வர்றதே அமைதிக்கு தான். இங்க வந்து கோவத்துல கத்திட்டு இருந்தா எப்படி? சார், சாமி கும்பிட வந்தவங்க தான் சார் அமைதியா இருப்பாங்க. நான் கோயிலுக்கு சீரியல் லைட் போட வந்தவங்க சார். கூட வேலைக்கு வரேன்னு சொன்னாலும் அட்வான்ஸ் வாங்கிட்டு வராம போயிட்டான் சார். அதான் செம்ம கடுப்புல இருக்கேன். என்னப்பா, என்ன வேலை? ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை சார். சாமி ஊர்வலத்துக்கு முன்னாடி டியூப் லைட்டு, சீரியல் செட்டு, 2 ஸ்பீக்கரையும் கட்டணும். தனியாலாம் இருந்து செய்ய முடியாது. அந்த அசிஸ்டன்ட் பையன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல சார். என்ன, இவனுக்கு 500 ரூபாய் தரேன்னு சொன்னேன். வேற எவனாவது 100 200 சேர்த்து தரேன்னு சொல்லியிருப்பான். அங்க ஓடிட்டான் போல. தம்பி, நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க சார். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ சார், நீங்க சாமி கும்பிட வந்திருக்கீங்க, நீங்க எதுக்கு சார் இதெல்லாம்? பாருப்பா, நீ வேலை செய்ய வந்திருக்க, நான் வேலை கேட்டு வந்திருக்கேன். தம்பி, என்னை விட நீ நல்ல நிலைமையில தான் இருக்க. அந்த 500 ரூபாய் சம்பளம்னு சொன்னியே, அதை எனக்கு கொடுப்பா. நீ சொல்ற வேலையெல்லாம் நான் செஞ்சு தர்றேன். அதுக்காக கோபுரத்து மேலே ஏரியெல்லாம் சீரியல் பல்பு கட்ட சொல்லாத. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் சார். நீங்க சும்மா கூட இருந்து நான் கேட்குற பொருளை மட்டும் எடுத்து கொடுத்தா போதும். சரிப்பா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகேப்பா, நான் பண்றேன். சார், போயிட்டு அந்த சீரியல் பல்பெல்லாம் எடுத்து உள்ள போடுங்க சார். சரிப்பா. அந்த ஒயரை கொடுங்க சார். அந்த ஒயரை இங்கே வச்சுட்டு போய் அந்த சீரியல் செட்டில் எடுத்துட்டு வாங்க சார். சரி.
சார் என்னாச்சு சார்? சார் என்னாச்சு சார்? சார் என்னாச்சு சார்? சொல்லுங்கள் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இருங்க சார், வந்துடுறேன் சார். இந்தாங்க சார். இல்லை பரவாயில்ல. புரியுங்க சார், இந்தாங்க சார். சார் என்னாச்சு சார்? ஏன் திடீர்னு கீழே விழுந்துட்டீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா. விரதம் இருக்கலான்னு காலையில் சாப்பிடாம வந்துட்டேன். அதான் லேசாக தலை சுத்திருச்சு. அட என்ன சார் நீங்கள் இந்த வயசில் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? அது போகட்டும்பா. சரிப்பா, நம்ம வேலையை பார்க்கலாம். சார் 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 இல்லை உங்களுக்கு செட் ஆகாது சார். பரவாயில்லப்பா, நான் பார்த்துக்கிறேன் சார். என்னால் முடியும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த 500 ரூபாய்க்காக நீங்கள் இந்த வேலையை செய்யணும்னு நினச்சா நானே உங்களுக்கு அந்த காசை தரேன் சார். அப்படிலாம் வேண்டாம்ப்பா. பரவாயில்ல சார், பார்க்கறதுக்கு நீங்கள் என்னோட அப்பா மாதிரியே இருக்கீங்க. ஏதோ வெளியே சொல்ல முடியாத பண கஷ்டத்தினால இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டீங்க. இருக்கட்டும் சார், வச்சுக்கோங்க. வேண்டாம்ப்பா, இருக்கட்டும். உன் நல்ல மனசு எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிரு தம்பி. தம்பி, நீ வேற யாரையாவது வச்சு இந்த வேலையை பார்த்துக்க. இத்தனை காலமா உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் நான் எனக்குன்னு ஒரு நாள் கூட உங்ககிட்ட வேண்டினது கிடையாது. எப்போவும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் வேண்டியிருக்கேன். இப்போவும் நான் எனக்காக அதை செய் இதை செய்யின்னு நான் உன்னை கேட்க போகிறதில்ல. எனக்கு என்னோட ஆயுசை மட்டும் இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்கு சேர்த்து கொடு. இந்த அவமானத்தோட இப்படியே போய் சேர்ந்துடாம என் பசங்க முன்னாடி பழைய மார்க்கண்டேயனா வாழ்ந்து காட்டணும். அதுக்காக என்னை கோடீஸ்வரனாக்க சொல்லி நான் உங்ககிட்ட கேட்கல. அவனுங்க முன்னால நான் சந்தோஷமா நிம்மதியா கௌரவமா வாழ்ந்து காட்டணும். நான் எத்தனையோ முறை உன் முன்னாடி வந்து நின்று அவங்களுக்காக நின்று இருக்கேன். ஆனா அவங்க முன்னாடி நீ என்னை கூனி குறுகி நிற்க வச்சிடாத. நான் அவங்கள நம்பி நிற்கிற மாதிரி ஒரு நிலைமைய எனக்கு வர வச்சிடாத. காசு, பணம், பொருள் இது எல்லாத்தையும் நான் தேடிக்கிறேன். அதுக்கு தேவையான சக்தியையும் உறுதியையும் தெம்பையும் மட்டும் எனக்கு கொடு. என்னை கைவிட்டுறாத. என்னங்க, இந்த மாத்திரையை போட்டு தண்ணி குடிங்க. வேண்டாம் சீதா, இந்த மாத்திரை ரொம்ப டென்ஷனாகவும் பதட்டமாகவும் இருக்கும்போது மட்டும் சாப்பிட்டா போதும். இத ரெகுலரா சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கதான் நிப்பாட்டுங்க. சீதா, ஒரு நிமிஷம். மாத்திரையை கொண்டா. என்னங்க, அந்த மாத்திரையை கொடு. இப்பதானே வேண்டான்னு சொன்னீங்க. டென்ஷனா இருக்கும்போது மட்டும் சாப்பிட்டா போதும்னு சொன்னீங்களே. இதோ அதான் டென்ஷன் வந்துருச்சுல்ல. இந்தாங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆயிடும். அந்த மாத்திரையை கொடு. இந்தாங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு உங்களை பார்க்க வரல. இந்த வீட்ல எனக்கு கூட பிறந்த தம்பிங்கன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் வந்தேன். ராஜா, டேய் ராஜா. சீதா, இவ்வளவு எப்படி சீதா பெத்தோம்? ஏன் சீதா சிரிக்கிற? இல்ல, இவ பிறந்தப்போ முதல்ல லக்ஷ்மி பிறந்துட்டான்னு ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்து கொண்டாடினீங்களே, அத நினைச்சு பார்த்தேன். சரி விடுங்க, அவளை பத்தி தெரியாதா? அவ அப்படித்தான். ராஜா, எங்கடா இருக்க? டேய் ராஜா. அவளை பாரேன். பொண்ணு, நான் அவ்வளவு தூரம் திட்டியும் கோவிச்சுக்கிட்டு வராம இருக்கணும். இல்ல இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி மாட்டிக்கிட்டமே, இவங்க மூஞ்சில திரும்ப எப்படி முழிக்கிறதுன்னு வெக்கப்பட்டு வராம இருக்கணும். இவகிட்ட 2மே இல்ல. டேய் ராஜா, டேய் வா 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 வா. என்ன என்னடா தம்பியை பார்க்க வந்திருக்கேன், வான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? நீங்க வந்தா சும்மா ஒண்ணு வரமாட்டீங்களே, அதான். இங்க பாரு, அக்கா தம்பிக்குள்ள 1000 இருக்கும். நீ எது குறுக்கல வர? போ, உன் வேலையை பாரு. நான் என் தம்பிகிட்ட பேசிக்கிறேன். அன்னைக்கு என்னமோ அப்பாவை அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு இதே தம்பிய சாப விடுற மாதிரி பேசிட்டு இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறீங்க. ஆமா, யார் இல்லன்னா இப்போ? அன்னைக்கு அவன் செஞ்சது தப்பு, அதனால அக்கான்ற உரிமையோட நான் அவனை கண்டிச்சேன். அதுக்காக அப்படியே விட்டுருவாங்களா? இன்னைக்கு அவன் நல்லவன்னு தெரியுது, அதான் தம்பிய பாக்கணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா? அதெல்லாம் சரி, முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. நீ இப்படி வா வா. டேய் ராஜா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போவோம். இத சொல்லதான் இங்க வந்தியா? ஐயோ, நான் சொல்றது முழுசா கேளு. அப்படி போகும்போது ஒரு நாள் நீ டவுசர்ல வச்சிருந்த நாள்னா போற வழியில தேங்கி இருந்த மழை தண்ணியில விழுந்துருச்சு தெரியுமா? அன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வராம சாயந்தரம் வரைக்கும் அந்த காசை மட்டும் தான் தேடிட்டு இருந்த, ஞாபகம் இருக்கா? நாளனா இப்போதுக்கு என்ன? அன்னைக்கு ஒரு நாள் நாவுக்கே ஒரு நாள் முழுக்க தேடினல்ல. இன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படிடா 35,000 ரூபாய் பைக்க பொசுக்குன்னு கொளுத்தி விட்ட? என்ன என்ன வெறுப்பேத்தலான்னு வந்திருக்கியா? நீ வந்த வேலை என்ன, அத முதல்ல சொல்லு. இவ வேற எங்கதான் இருக்காளா? அது ஒண்ணும் இல்ல ராஜா, புறம்போக்கு நிலத்தை ஆளுக்கு ஒரு வேலி போட்டு புடிச்சு வச்சுக்கிட்ட மாதிரி இந்த வீட்ல ஆளுக்கு ஒரு ரூம் புடிச்சு வச்சிருக்கீங்கல்ல. நான் இந்த வீட்ல பிறந்தவ தானே, அதான் மேல இருக்கிற ரூம எனக்கு எடுத்துக்கலான்னு வந்திருக்கேன். ஏய், நான் அவருக்கு கடன் கொடுத்துருக்கேன், காசு அவர் திருப்பி தர வரைக்கும் நாங்க எங்க ரூம்ல இருக்கோம். ஹலோ ஹலோ, நானும் ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்திருக்கேன் தெரியும்ல. கேட்டியா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க உங்க பங்குக்கு காசு கொடுத்துருக்காங்க. நீ என்னத்தை கொடுத்துருக்க இங்க வந்திருக்க பெருசா பங்கு கேட்டு? யாரா குடுக்கல? இல்ல நான் என்னடா குடுக்கலன்னு கேக்குறேன். ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டுக்கு வரும்போதும் போகும்போதும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து 12 வருஷமா உப்பு புளி அரிசி எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா இந்த வீட்டுக்கு தானே எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். என்ன இதெல்லாம் நீ இங்க இருந்து கொண்டு போனதான் பாத்துருக்கோம். என்னைக்கு நீ கொண்டு வந்திருக்க? டேய், என்னடா குடுக்கல? நான் திரும்பி கொண்டு வந்து கொடுத்த பாத்திரம் எல்லாத்தையும் காலி பாத்திரம் நினைச்சிட்டு இருக்கியா நீ? அத்தனையும் அந்த வீட்டுக்காக நான் கொடுத்தது. அது எல்லாத்தையும் கணக்கு போட்டா நீங்க செலவு பண்ணிருக்கிறத விட நான் ஜாஸ்தியா தான் செலவு பண்ணிருக்கேன், தெரிஞ்சுக்கோ. பச்சையா போய் சொல்லாத, சரியா? நீ இங்க இருந்து எடுத்துட்டு போனது மட்டும்தான் உண்மை. திருப்பி அந்த பாத்திரத்தை கூட கொண்டு வந்து கொடுத்தது இல்ல. இதுல திருப்பி வேற நீ கொடுத்தியா? சும்மா இருடா. நீ பாக்கலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்கே உங்க கதை. கேடுகோ. நான் எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் நிறைவா தான் செஞ்சேன். ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்துட்டீங்க, நான் கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு பங்கு தரணும்ல. எதுவா இருந்தாலும் எனக்கும் சேர்த்து தான் பிரிக்கணும்.
லட்சக்கணக்குல கொடுத்ததுக்கு கீழே இருக்கிற ரூமை எடுத்துக்கிட்டீங்க. நான் கொடுத்ததுக்கு மேல இருக்கிற ரூமை எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். உன்னதான் சீர் சனத்தை எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சாச்சுல்ல. உனக்கு தான் தனியா குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சுல்ல. இங்க வந்து என்ன பண்ண போற? அப்படி இல்லப்பா, எதுவா இருந்தாலும் துண்டை போட்டு வைக்கணும்ல, அதுக்கு தான். இங்க பாருங்க, யாராவது வந்து என்கிட்ட ஏதாவது பேசணும்னா என்ன மேல் ரூம்ல வந்து பாருங்க, புரியுதா? வரேன். ஏடி பஸ்ல சீட் பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு போறாவ? இதெல்லாம் பைத்தியம். சீ. சீதா ஏதோ கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்றாளே, அப்படி என்ன கொடுத்தா? அதெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கலங்க. என்ன அப்படி சொல்லிட்டு போறா? சீதா நல்லா யோசிச்சு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் ஏதாவது கொடுத்துருக்காளா? ஏதாவது பண்டிகை விசேஷம்னா பலகாரம் கொண்டு வந்து கொடுப்பா. பலகாரம் கொடுத்ததுக்கு மாடியில் ஒரு ரூமை பிடிச்சி வச்சுக்காளோ? சரி விடுங்க, ஏற்கனவே எல்லாரையும் ரொம்ப திட்டி தீத்தாச்சு. சீதா மற்றவங்கள கூட ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கலாம். இவ ரொம்ப மோசமானவ. அதெல்லாம் சரிங்க, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பாரு, இனிமே தீபாவளி பொங்கலுக்கு கூட பக்கத்து வீட்டுல இருந்து பலகாரம் வாங்கி சாப்பிடலாம். ஆனா பெத்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து மட்டும் வாங்கிடக்கூடாது. ஒரு கல்கோனா கடலை மிட்டாய் கூட வாங்கிடக்கூடாது. சரி, நீங்க எழுந்து உள்ள வாங்க. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. இந்தாங்க. ஏங்க, இன்னைக்கு கரண்ட் பில் கட்டணும், கடைசி நாள். இன்னைக்கு கட்டலனா ஃபீஸ் புடிங்கிடுவாங்க. ஏண்டி இதெல்லாம் இப்படிதான் கடைசி நேரத்துல சொல்லுவியா? ஏன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்ல மாட்டியா? இதெல்லாம் பார்த்து நீயே கட்ட வேண்டியது தானே? 10,000 பில் வந்திருக்குங்க, நான் மட்டும் எப்படி கட்டுவேன்? என்னது 10,000-மா? ஆமா, வழக்கமா எல்லாருமே காசு தருவாங்க. இந்த முறை யாருமே தரல, அதான் கட்டல. சரி, வழக்கம் போல எல்லார்கிட்டயும் பணத்தை கேட்டு வாங்க வேண்டியது தானே? இப்ப என்ன முதல்ல மாதிரியா இருக்கு? ஆளாளுக்கு கோட்டை போட்டு வீட்டை பிரிச்சு வச்சிருக்காங்க. நான் யார்கிட்ட போய் கேக்குறது? பாண்டி, ஏய் சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. இதோ வந்துட்டோம். ஏய் உன்னதான் கூப்பிடுறது காதுல விழலையா? நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நீ பாட்டுக்கு ஏன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிடு. இந்த நக்கலுக்குலாம் உனக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது. இங்க பாரு, கரண்ட் பில் வந்திருக்கு 10,000 ரூபா. வீட்டுல ஆளுக்கு ஒரு போர்ஷனை புடிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? மொத்தம் 5 போர்ஷன் இருக்கு. ஆளுக்கு 2,000 ரூபா வருது. உன் பங்கு 2,000 எடுத்து வை. இங்க பாரு, எங்க ரூம்ல இருக்கிறதே ஒரே ஒரு ஃபேன் தான். அதுல என்ன பெருசா பில் வரப்போகுது? ஏசி ரூம்ல தூங்குறவங்க பில்ல கட்டுங்க. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் இங்க பேசாத. ஒழுங்கு மரியாதையா 2,000 எடுத்து வை. இல்லைன்னா பீஸை புடிங்கிடுவாங்க. அப்புறம் மொத்த பேரும் இருட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கணும். நான் மலரு, இவ்வளோ பெரிய வீட்டில் கரண்ட் எல்லாம் செம்மையா இருக்குமே. நான் போய் நம்ம வீட்டில் இருக்க சிமிலி விளக்கு எடுத்துட்டு வரட்டா? பத்த வச்சிடலாம்ல. பாரு, பிச்சைக்கார புதிய காமிக்கிறான் பாரு. ஏங்க, அவங்க 2 பேரும் உங்களை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் அவங்க கிட்ட சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க கோச்சிக்கிட்டு கோட்டை கிழிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டா கரண்ட் பில்லு கட்ட தேவையில்லைன்னு ஆயிடுமா? பொது செலவுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. உங்க பங்கு 2,000 எடுத்து கொடுங்க முதல்ல.
பாத்தியா சீதா, இந்த உலகத்தில் எப்படிலாம் இருக்காங்க பாரு. நான் வீட்டை விட்டு வெளியே போங்கடான்னு சொல்லியும் கேட்காம அடம் பிடிச்சி இங்கேயே உட்கார்ந்ததும் இல்லாம என்கிட்டயே கரண்ட் பில்லும் கட்ட சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த கரண்ட் பில்லு, கேபிள் பில்லு, ஃபோன் பில்லு, கேஸ் பில்லுன்னு எதையும் நான் கட்ட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கட்டிக்கோங்க. இல்ல கரண்ட கட் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. இந்த பார், 10 பைசா கூட நான் தரமாட்டேன், பாத்துக்கங்க.